நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இங்கே பாருங்கள், சிங்கப்பூரில் எம்ஆர்டி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூன்லே ஏரியாங்க, ஓல்டு பூன்லே ஏரியா. ஸோ இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவலில் வர காட்சிகள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சிங்கப்பூரில் வந்து ஒரு என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நிமிஷ கணக்கு தான், அவர் கணக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அங்கே பாருங்கள், மேலே எம்ஆர்டி போய்ட்டு கீழே வந்து எஸ்எம்ஆர்டி பஸ்ஸு. ரோடுகள் எப்படி அழகாக இருக்குது, லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கார்கள்லாம் எப்படி கலராக போயிட்டு பாருங்கள். வானவில் கலரில் வந்து கார்கள் இருக்கும். எத்தனை கலர்கள் இருக்கோ அத்தனை கார்களும் வந்து சிங்கப்பூரில் பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இப்போ ஒரு 10 வருஷம் தான் யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ரினியூவல் பண்ணலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளே வந்து முன்னாடி வந்து ஏதாவது கார்கள் வந்து அப்டேட் ஆச்சுன்னா அந்த கார்கள் வந்து இந்த காரை மாற்றிட்டு அந்த காரை எடுத்துருவாங்க. அப்போ இந்த புது கார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பசிபிக் தீவுகளில் உள்ள நாடுகள், ஏழை நாடுகள் இருக்குது பாருங்கள், அந்த நாட்டுகளுக்கு இந்த கார்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கே வந்து ரீசேல் பண்ணுவாங்க. அது வந்து இடைத்தரகர்கள் பார்த்துக்குவாங்க. என்னடா ஏதோ பேச வந்துட்டு ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விஷுவலை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இருக்குது, இன்டர்வியூக்கு வாங்க, 10,000 ரூபா காசு கட்டுங்க. அப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அடுத்த இன்டர்வியூக்கு வந்து காசு குறைச்சி உங்களுக்கு கேட்குறோம் அப்படின்னு. முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், வேலை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போகலாம், காசு கட்டி போகலாங்கிற ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் உள்ளார இன்டர்வியூ அட்டன் பண்ணவே வந்துட்டு காசு கட்டுங்க அப்படின்னா, எனக்கு என்ன கலெக்டர் வேலை கொடுக்க போகிறாங்க, இங்கே வந்து கல் மண் வெட்டுறது கூலி வேலை தான் பார்க்க போகிறீங்க. இந்த கூலி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா காசு முன்பணம் கட்டுங்கிறாங்க. உலக நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சீனாலாம் பார்த்தா 2050 இருக்குது. இந்த நம்ம முன்னெல்லாம் வந்து பார்த்தா மக்கள் தொகையில் சீனா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பில் வந்து 2050. அப்போனா வந்து பார்த்தா 25 வருஷம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து பார்த்தா 2040, அமெரிக்கா வந்து பார்த்தா 2030. இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்தா ஈக்குவல் லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 2025னா இதுக்கு என்ன பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளைய காலங்கள் வந்து இளைஞர் கைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் ரஷ்யா சீனாலாம் வந்து ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா இப்போ புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட பிரதமர் சொல்லியிருக்காப்புல. ஸோ அப்படிலாம் முன்னோடியே போயிட்டுருக்கும்போது நம்ம நாட்டில் வந்து நம்ம மாட்டு மூத்தத்தை கொடுங்க, 81% வந்து ஜுரங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட அறிவை வந்து மங்கடிச்சிட்ருக்காங்க. சயின்ஸில் வந்து உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றமாக போயிட்டு வச்சிட்ருக்கு, பொருளாதார கொள்கைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு கூலி வேலையை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு அப்படின்னு. இல்லை அந்த கூலி வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத அதெல்லாம் தெரியாது, நீ உள்ளார அதுக்கான வாய்ப்பு உருவாக்கித்தானே அதுக்கு ஒரு 10,000 ரூபா காசு கட்டு. இப்படி தான் நம்ம நாடு போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நம்ம நாடு எங்கேருந்து முன்னேறும்? ஸோ இளைஞர்களும் வந்து என்னென்னு பார்த்தா வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. வேலை வாய்ப்புலாம் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. ஸோ இங்கே இருந்து நமக்கு முன்னேறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெளிநாட்டில் போனால் முன்னேறலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழி பிடிச்சி முன்னேறலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வழியை உருவாக்கி கொடுக்கணும். என்னென்னா அவனை கடன்குடி ஆக்கி தான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிகளும் வந்து எனக்கு காசு கொடு, நீ காசு கொடுத்தா தான் என் கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. வெளிநாட்டு முதலாளிகள் என்னத்துக்கு இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கானா, வேலை நல்லா செய்வானா, ஏன்னா நான் அவனுக்கு சம்பளம் தர போகிறேன், அதனால் அந்த பையனை நான் பார்க்கணும் வைக்கணும், அந்த ஆளை நான் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேபரை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது தான் இன்டர்வியூ வைக்கிறாங்களே. வேலை தெரியுமா, இதுக்கான அந்த நாலேஜ் இருக்கா, ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்டர்வியூ எடுக்க வராங்க. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஆளுங்க வந்து காசு கறக்கிறது. நீ எவனோ போய் வாழு சாவு போல், அங்கே எப்படிலாம் எனக்கு தெரியாது, நீ தான் அப்போ நாளைக்கு வந்து நான் ஃபோன் ஏங்க அவங்ககிட்ட காசு கட்டிட்டு வந்துட்டா நீங்கள் என்னங்க வேலை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும். ஏய் நீ தானே இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஏன் அன்றைக்கி நீ கேட்குறதானே வைக்கிறதானே அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளிநாட்டு வேலைக்கு வந்து எந்த முதலாளிகளும் என் கம்பெனி காசு கட்டிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்க வரணும் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷனாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வேலை நடக்கணும், எனக்கு தேவை ஃபிட்டான ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதான் நேர்முக இன்டர்வியூ பண்ண வராங்க, நேர்முக தேர்வு பண்ண வராங்களே தவிர எனக்கு நீங்கள் காசு கட்டு அப்படிங்கிற எண்ணெல்லாம் காசு கட்டுங்க அப்படிலாம் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு கொத்தனார் வேலைக்கோ சித்தாள் வேலைக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு கட்டட வேலைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு ஏங்க இந்தாங்க 10,000 வச்சுக்கிங்க, நான் ஒரு மாதம் வேலை செய்கிறேங்க, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 300 கூலி கொடுங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வெளிநாட்டு வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் காசு கட்டி வர விஷயங்கள். வாய்ப்பு கிடைக்கலனா எவனுக்கோ ஒருத்தங்க 2 லட்சம் 3 லட்சம் காசு கட்டின்னு நீங்கள் வந்து கடலில் தூக்கி போட்ட கல் மாரி அந்த காசு உன் காசு இல்லைன்னு தூக்கி போட்டு திரும்ப நீ உழைச்சி முன்னேறதுக்கு வந்துட்டு அந்த 2 லட்சம் 3 லட்சம் காசு வச்சு நீ ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே, எதோ ஒன்று பண்ணுங்கள்.
ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் முதலாளி மாரி வாழுங்க. இல்லை அனுபவம் கிடைக்க நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த டைம் வந்து அந்த பையன் அந்த முன்ன வந்து எதாவது பண்ணாண்டா வச்சேன்டா அவனுக்கு இன்னும் நம்ம உதவி பண்ணுறா சொல்லிட்டு உங்களுக்கு உதவிக்காரங்கள் வந்து நீள வரும். அதை விட்டுட்டு எவனுக்கும் நீங்கள் காசை கொடுத்து பணக்காரன் ஆக்கி விட்டுட்டு இங்கே வெளிநாட்டில் வந்து நீங்கள் வந்து அடிமட்டமாக வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க. உங்களை வெளிநாட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக அவங்க குடும்ப சூழ்நிலை வெளிநாட்டுக்கு வாங்க. ஏஜென்ட் ஃபீஸ் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி வர மாரியாக இருந்தால் வாங்க. இல்லை டேரெக்டாக கம்பெனிக்கு மூவ் பண்ணுங்கள். இல்லைங்க அந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்கலைங்க, என்னங்க பண்ணுறதுன்னா ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஊரில் யாரும் பிழைக்காமலாம் இல்லை. இவெல்லாம் பேசுகிறேன், நீ ஏன் ஊரில் இல்லையானா, நான் வர காலகட்டத்துக்கெலாம் வந்து நான் ஃப்ரீயாக தாங்க வந்தேன், காசு கட்டலாம் வரல, இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதுமாரி நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வாங்க. வந்துங்க முதலாளிகிட்ட கேட்கும் போது இவ்வளோ காசு கட்டிக்கணும் வச்சுன்னா நான்லாம் காசு வாங்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு பொறுத்தளவுக்கு எந்த கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு வேலை வேணுங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவை. அவங்களும் வந்து அந்தாண்ட நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் எனக்கு ஆள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் காசு கொடுத்தா அவங்கள வாங்குவாங்க. அது வந்து என்ன ஆட்டு மாட்டை விலைக்கு பிடிக்கணும். ஒரு மாடு வந்து ஏர் ஓட்டுற மாடு நம்ம போய் விலைக்கு பிடிச்சிட்டு வர பாருங்க. அதுமாரி தான் உங்களை வந்து வேலை செய்கிறதுக்காக ஆட்கள் வந்து தேர்வு செய்ய வராங்க. ஸோ இதெல்லாம் புரியாமல் நீங்கள் வந்துட்டு எப்படியோ காசு கட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றது கண்டமான இது. கை காசாக இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சிருங்க. வட்டிக்கு காசு வாங்கிட்டு வரும்போது நீங்கள் ஏற்கனவே ஏழ்மையாக இருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $18 $19 வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது நீங்கள் சாப்பாடு என்ன நீங்கள் வந்து ஊரில் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம காலையில் 8 மணி ஆனால் தட்டுக்கு சாப்பாடு வந்துடுது, மதியம் ஆனால் சாப்பாடு எப்போ சாப்பிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க, நைட் ஆனால் சாப்பாடு போகுது. அந்த குடும்பத்துக்கான பாரங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இளைஞர்களுக்கு அப்பா எப்படி சம்பாதிக்கிறாரு, எப்படி அந்த சாப்பாடு வருது, நம்ம சாப்பிட போகிறோம் வரோம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது நீங்கள் இந்த சாப்பிடும் போது தான் தெரியும். நம்ம வீட்டில் அடா பாவி நம்ம அம்மா சாப்பிடு வைய அப்பா சாப்பிட எங்கே போனால் சாப்பிட்டு போடான்னு சொன்னாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சாப்பிட்டியான்னு கேட்குறதோட நாதி கிடையாது, ஆனால் அதே நின்றுட்டுக்கிறமே அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த சம்பாதிக்கிற $18 $19 கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ரிங் சாப்பாடு புக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் மலிவான சாப்பாடுகள், இல்லை வந்து நீ சமைச்சு சாப்பிட்னா அதோட கொஞ்சம் மலிவாக இருக்கும். அதை விட்டு நாங்கள் ரெகுலராக நீங்கள் போய் கடையில் சாப்பிட போனால் ஒரு வேலைக்கு வந்துட்டு இன்றைக்கெலாம் வந்து இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா $10, நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து ₹600 வரும். அது ராயலான சாப்பாடு இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்னா $12. இப்போ கோமல விலாசெலாம் போய் சாப்பிட போனீங்கன்னா $15 ஆகும் ஒரு வேலைக்கேவே, டீ காஃபி டிஃபன் இதை சாப்பிட்டாவே. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்கள் வயிற்று கழுவுறதுக்கே பத்தாது. அப்போ நீங்கள் வாங்கி அந்த கடனை எப்படி அடைப்பீங்க? இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம சாமி என்னை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது. அவன் காசை வாங்கிட்டு அவன் இப்போ வந்து 10 பேர் வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதில் 200 பேரை வந்து விடுவான். இப்போ 200 பேருக்கு 10,000 அவன் வந்து எவ்வளோ சம்பாதிச்சான்னு பார்த்துங்க. அதில் செலக்ட் ஆகிட்டுனா அவங்ககிட்ட வந்து 2 லட்சம் 3 லட்சம் காசு வாங்குவாங்க. அப்படி காசு வாங்கி தம்பி அங்கே போனால் எல்லாம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாஸ்டலு வேலை ஸ்ட்ரைட்டு ஹாஸ்டலு. இன்றைக்கி வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனவங்க கூட அந்த லிட்டில் இண்டியான்னு வானுங்க சிங்கப்பூரில் ஃபேமஸ்ஸு. அந்த இடத்துக்கு போகாத இளைஞர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான வருமானங்கள் கையில் இல்லை. போனால் $10 $15 செலவாகண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டலே மடங்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டாலரு இவ்வளோ சம்பளம் கிளம்பி வரீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தெளிவாக கேளுங்க. பேசிக் சேலரி வந்து மந்த்தானால் கன்ஃபார்ம் கிடைக்குங்களா, வேலை இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்னு. அது எப்படி வேலை இருந்தாலும் இல்லைனா? ஆமாங்க. அப்புறம் வெளிநாட்டு வேலைக்கு வரணும், உங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வரீங்க, உங்கள் இளமை இழக்கிறீங்க. உங்களுக்கு வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் அவங்க ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், நீங்கள் கேட்கணும் பேசிக் சேலரி கன்ஃபார்முங்களா அப்படின்னு கேட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து சின்ன கம்பெனிங்க வந்து 10 நாள் 15 நாள் லீவ் விட்டாங்கன்னா அதுக்கான பேசிக் சேலரி தர்றது கிடையாது. அப்போ நீங்கள் வேலை பார்க்குற அன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம். அப்படின்னா இது கூலி வேலைக்கு போகிற மாரி. அதுக்கு நம்ம ஊரில் கூலி வேலைக்கு போய்க்கலாமே, எந்த காசும் பணம் கட்டாமல். அப்போ நீங்கள் கூலி 15 நாள் ஒரு கம்பெனியில் வந்து வேலை இல்லை, 15 நாள் வேலைன்னா அந்த 15 நாள் சம்பளம் வந்தால் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, பியூபி கொஞ்சம் கட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் சாப்பாடு காசு போச்சுன்னா நீயே யார்கிட்டே கடன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வரும். இதுதான் வெளிநாட்டு நிலவரங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாமல் வந்து பேசிக் சேலரி, ஏன்னா வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு வேலை இருந்தாலும் இல்லைனா பேசிக் சேலரி கன்ஃபார்ம் தர மாரியாக தான் நீங்கள் வாங்க. இல்லைங்க நீங்கள் வேலைக்கு நீங்கள் என்றைக்கு வேலை பார்க்குறியோ அன்றைக்கி தான் உனக்கு காசு. சனி ஞாயிறு லீவ் போட்டால் காசு கிடையாது, பப்ளிக் ஹாலிடே லீவ் போட்டால் காசு கிடையாது அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லை லீவ் போட்டால் காசு கிடையாது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் கை காசு போட்டு தான் இங்கே சாப்பிடுவோம், வயிற்று கழுவி உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிற நிலமை வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியாமல் ஏதோ வேலை கிடச்சா போதும், நம்மளும் விமானத்தில் ஏறினா போதும், விமானம் பறக்கணும்னு ஆசைப்பட்டனா சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து 3000 தான் டிக்கெட்டு, இல்லை 1500 தான் டிக்கெட்டுங்க ஆஃபரில் வந்து ஏறி பார்த்துட்டு போய் ஊரில் வந்து பொழப்பு பண்ணுற வேலையை பாருங்கள். அதை விட்டு நீங்கள் கடன்கூடி ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் வந்து பின்னோக்கி தான் போவோம். வட்டி கடன் வாங்கிட்டு வட்டி கடன் அடைக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு போவோம்.
இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து நோயோட கொடியது வந்து பார்த்திங்கன்னா, நோயாக இருந்தவன் நம்ம ஒரு டைம் இறந்துருவோம். ஆனால் வந்து இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இறந்தாலும் பணத்தை வச்சுட்டு பணத்தை தேடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? காசு கொடுக்குறவன் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து குழந்த கை எல்லாம் எந்தெந்த இடத்துல கை ரேகை வாங்கணும் கீங்கன்னு எல்லாம் வாங்கிட்டு தான் உனக்கு காசு தருவாங்க. சப்போஸ் நீ சரியான முறையில் காசு அனுப்பலை அப்படின்னா, அங்கே வீட்டில் இருக்கிறது வீடு காடு அண்டா குண்டா கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே நஷ்டப்பட்டு நின்றோம். அதனால் நல்ல வேலை வாய்ப்பாக இருந்தால் வெளிநாட்டுக்கு வாங்க. நான் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன். நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் வாங்க. படிக்கிறீங்களா, படிப்பு முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கம்பெனிலேருந்து ஒரு ஃப்ரீயாக வரீங்களா, அப்படி வாங்க. அப்போ தான் வந்து குடும்பம் முன்னேறும். அதை விட்டு நீங்கள் லேபராக வந்துட்டு வெளிநாட்டில் முன்னேறலாம். அதெல்லாம் பழைய காலங்கள் 1990லேருந்து 2000 வரைக்கும், இல்லை 2010 வரைக்கும். இப்போல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் கட்டுற காசை எடுக்க முடியாத நிறைய இளைஞர்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டு அவேர்னஸ் வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை வாய்ப்பு இங்கே வேலை வாய்ப்புன்னு இந்த அடாவுடைய வீடியோ ஆனால் போட்டுட்டு வச்சுருந்தாங்கன்னா, அவனை போய் ஃபஸ்ட்டு நீ 10 வருஷம் 5 வருஷம் தான் ஏன்டா சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், என்னடா பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், ஏன்டா அப்படி மாட்ட விடணும்னு சொல்லி அவனை போய் கேளுங்க. புரியுதுங்களா? எவன் வந்து நானே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னா, அது நல்ல வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு தள்ளுபடியான வேலைக்கு வந்துக்கிட்டு யாராவது அமுத்தி விட்றாங்க வைக்கிறாங்கன்னா, அது அவனுக்கு ஆதாயம் தடை பார்க்குறான். புரியுதுங்களா? இந்த உலகம் வந்துட்டு நீ வாழு சாவு எனக்கு தெரியாது, எனக்கு காசு பணம் வருதா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நஷ்டப்பட்டு நிற்க போகிறது உங்கள் குடும்பமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இது ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ தான். அதனால் வந்துட்டு இது என்ன நெகட்டிவாக பேசுனது தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் நல்ல விஷயங்களை எடுத்துங்க, கெட்ட விஷயங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிற விஷயமாக தான் தப்பாக இருந்தால் ஏற்றுக்காதீங்க, அவ்வளோதான். நல்ல விஷயமாக தான் எடுத்துங்க, கெட்ட விஷயமாக விட்டுருங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சொந்த தொழில். நீங்கள் இங்கே வந்துட்டு ஐயோ அந்த 2 லட்ச ரூபா தான் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இங்கே வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கடைசி கட்டத்தில். வாழ்க வளமுடன்.